மயிலாடுதுறை அருகே கருவிழந்தநாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சீதாலதேவி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்தது, நேர்த்திக்கடன் செலுத்தியது காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கருவிழந்தநாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சீதாலதேவி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த மாதம் 18ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரத்தில் வீதியுலா காட்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான 3வது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த மஞ்சள் உடை உடுத்திய பக்தர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். அங்கு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் அழகு காவடி எடுத்து பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் பக்தர்கள் தீமிதித்தது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. கருவிழந்தநாதபுரம் இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.